ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்குள்ளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய மகிமை நாம் இருக்கிற இடங்களிலே கூடாரங்களின் மேல் தங்கும்படியாக அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திற்குள் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்கினது போல இன்றைக்கு நாம் இருக்கிற ஒவ்வொரு கூடாரத்தின் மத்தியிலேயும் கூடாரத்திற்குள்ளாகவும் கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆவியானவரே மத்தியில் அசைவாடுவீராக. முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆன்மாவோடும் கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கும்படியால் தேவன் நமக்கு தந்த பலத்திற்காக கர்த்தர் நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். நீ ஒருவரே பெரியவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மங்கி எரிகிற விளக்கை அணைக்கிறவர் அல்ல, நெறிந்த நாளிலே உதிக்காதவர், கோண நாளிலே சபைப்படுத்துகிறவர், நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறவருக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரித்து சொல்லுங்க. நீ ஒருவரே பெரியவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர், ஒருவருக்கு எல்லா துதியும் நடத்தி மகிமையும் செலுத்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், இந்த மகிமைக்காய் தகப்பனே காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்தின் மகிமை இறங்கினது போல நாம் இருக்கிற கூடாரத்திற்குள்ளாய் இந்த மகிமை இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆராதிக்கிற இந்த சூழ்நிலையிலே பல்லவத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, பல்லவத்தின் மகிமை இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரசன்னத்தினால் நிரப்புவீராக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஷதரலனுஷிக எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. சொல்லுங்க. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே, சொல்லுங்க. இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை, எபினே
கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி பாவச்செயலிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவர் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை சமூகத்திலே கொண்டு வந்தபடியாலே நம்மை கண்டவர், நம்மை தூக்கி எடுத்தவர், அவருடைய சிங்காசனத்திலே நம்மோடு கூட வாசம் செய்யும்படியாக நம்மை கழுவி எடுத்தவர் கண்ணீரை சொல்லி துதிக்க பார்க்கலாம். அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. ஆவியானவரே, உமக்கு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆராதனைக்குரிய சுகந்த வாசனை நீங்களாக செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. நம்மை அழைத்தவர், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய். உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. ஒருவருக்கே ஆராதனை 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 ஆராதனை. சொல்லு. ஆராதனை 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 ஆராதனை. வந்தருளும் தூய ஆவி, தந்தருளும் தேவ மகிமை. வந்தருளும் தூய ஆவி, தந்த
தூய ஆவியே சொல்லுங்க. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. இருக்கிற இடங்களை கண்களை மூடி கரைகளை உயர்த்தி திரும்பி சொல்ல முடியும். என் பாவங்களை உணர்த்தி என்னுடைய பாவ கட்டுகளை எல்லாவற்றையும் விடுதலையாக்கி என்னை விடுதலையாக்கிய தேவனுக்கு முன்பாக என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறேன். அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே சொல்லுங்க. உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. மட்டும் நம்மை பலப்படுத்தி நம்மை பாதுகாத்து நம்முடைய பாவ எல்லா காரியங்களையும் அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஈசோப்பினாலே நம்மை கழுவி இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படியாக அவர் முகத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் என்று கொடுத்திருக்க ஜீவனுக்காக நம் இருக்கிற கரங்களை வைத்து எத்தனை நன்றிகளை சொல்ல முடியும். கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை நாம் செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து கர்த்தருக்கு நன்றிகளை சொல்லி துதிப்பேன். தாவீது சொன்னது போல எத்தனை பேர் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நன்றிகளை சொல்ல முடியும். என் தேவன் என் வாழ்க்கையை அற்புதங்களை செய்ய வல்லவர், இனியும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் என்னை பாதுகாத்தவர் இனியும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் வல்லெடுத்தவர் இனியும் வல்லெடுத்த வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வல்லெடுத்துக் கொண்டு சென்றவர் இன்றைக்கு நம்மை வல்லெடுத்துக் கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை எதிரே சொல்ல முடியும். என் பாவங்களை முழுமையாய் நிவர்த்தியாக்கி ரட்சிப்பினாலே கழுவி பரிசுத்த அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கழுவி முழுமையாய் சுத்திகரியும் தகப்பனே. என் பாவ காரியங்களை என்னை விட்டு அகற்றி போடுவீராக. என் கண்ணிலே பரிசுத்த கட்டளையிடுவீராக ஜெபிக்கிறோம். இருதயத்திலே பரிசுத்த கட்டளையிடுவீராக. நீங்க மாத்திரம் வாங்கப்பா, நீங்க மாத்திரம் கிரியை செய்யுங்க. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம், எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.
போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. சொல்லுங்க. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. Hallelujah. 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சாவ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதானக்காரரே. மரித்து போன அந்த லாசரு அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரு என்று தேடியே இயேசு வந்தீரே. உம் வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது. அங்கு வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது. Hallelujah. 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 சொல்லு. Hallelujah. 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சாவ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதானக்காரரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. Hallelujah. 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 சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதானக்காரரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே இரட்சகர். Hallelujah. 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 Hallelujah.
இன்னொரு பாடலையும் பாடி நமக்கு நாம் மையப்படுத்தலாம். ஹalleluya. ஆவியானவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீர் அல்லவோ, தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறக்காதவர், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர், அதை போக்கிய மரத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். எங்கு கடந்து போனாலும் நாம் வல்லெடுத்துக் கொண்டு செல்கிறவர். ஹalleluya. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. தூரத்தில் நின்று விடுவீரோ, தேவைகளை மறப்பீரோ, தேவைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ.
இயேசுவே நாடம் இறங்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ ஒருபோதும் மறக்காதவர் ஒரு தகப்பனை போல தோளில் சுமக்கிறவர் நம்முடைய தேவன். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. இயேசுவே நாடம் இறங்கும் இயேசுவே நாடம் இறங்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ எக்காலும் துணையவர்க்கு நீரே அல்லவோ தனிமையான எனக்கு சகாயம் நீரே அல்லவோ எனக்கு ஒளி நீரே அல்லவோ சொல்லுங்க ஒளி நீரே அல்லவோ கஷ்டத்தின் மத்தியிலே நம்மை பாத ஒருவர் நடந்து கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை கைவிடாமல் இது மட்டும் பாதுகாத்துக் கொண்டு வந்தவர். எத்தனை பேர் கத்திர சமூகத்தோடு சொல்ல முடியும்? மட்டும் காத்தாடி ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. மனுஷன் கைவிட்ட போது கூட தகப்பனே நீரே கைவிடாமல் வழிநடத்திக் கொண்டு வந்தவர் ஒருவர் மாத்திரமே. கர்த்தாவே தருளும் கை நோக்கி என்னை நிறுத்த சந்தோஷமாய் சொல்லு தூயவரே ரட்சியும். நம்மை ரட்சித்தவர் நம்மை பாதுகாத்தவர்காய் சந்தோஷமாய் கைகளை வைத்து சொல்லுவாங்க. ஓ சகாய நீரே அல்லவோ பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒரு கருத்தினால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன்மார்க்கு வரும் வரவனை பலனை காண்பார். கர்த்தரை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறபடினாலே கர்த்தர் சமூகத்திலே நன்றியோடு சொல்லுங்க. எங்கள் பக்கபலமாய் இருக்கிறவர் என்
உமக்கே. கைகளை சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துவோம். வானவரைக்கு சிங்காசனம் பூமிக்கு பாதபடி என்று சொன்னவர் ஒருவருக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்த ஆயத்தமாயிருப்போம். ஆராதனை உமக்கே. ஒரு விஷயம் சேர்த்து ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபாலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. சொல்லு. ஜீவபாலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை அப்பாவுக்கே. இருக்கிற இடத்திலே கரங்களை உயர்த்தி எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி எத்தனை ஆயத்தமாக இருக்கிறீர்கள். நம்மை உண்டாக்கினவர், இம்மட்டமாய் பாதுகாத்தவர், இனிய பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறபடியினாலே எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒருபோதும் நாம் ஒடுங்கி போவதில்லை. இருவாளமோ நாசமோசமோ வியாதியோ பலவீனமோ சோர்வோ கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி அனுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தந்த எல்லாவித காரியங்களிலே சத்தியத்தின் பிரகாரமாக நாம் வாழ கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்திருக்கிற வார்த்தைகளினாலே நம்மை புதுப்பித்துக் கொண்டவர்களாக எத்தனை கர்த்தரின் சமூகத்திலே உண்மையாய் கர்த்தரின் நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. கரங்களை வைத்துக் கொள்ள பார்க்கலாம். கர்த்தாவே எழுந்தருளும். கைதூக்கி என்னை நிறுத்தும். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் எழுந்தருளி எல்லாவித நெருக்கத்தில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி விசுவாச பாதையிலே இன்னும் அதிகமாய் நடத்திக் கொண்டு செல்லு. தேவன் ஆயத்தமா இருக்கிறபடியினாலே ஒரு கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே எழுந்தருளும். கைதூக்கி என்னை நிறுத்தும்.
தீமைகள் என்னை சுடும் நேரம், தீமைகள் என்னை சுடும் நேரம், இயேசுவே மனம் இறங்கும், தூயவரே இரட்சியும். கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூடும் நேரம், தீமைகள் என்னை சூடும் நேரம், தூயவரே இரட்சியும், தூயவரே இரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, துணையவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. காயத்தை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காயத்தை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சொல்லுங்க சேர்ந்து, காயத்தை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும், இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஜீவ ஒளி நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. ஜீவ ஒளி நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர் அனுதினம் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர். பாதம் கழிக்காதபடிக்கு அவர்கள் தேவ தூதர்கள் தங்கள் கரங்களினாலே ஏந்தி கொண்டு செல்வார்கள். நெருக்கத்தின் மத்தியிலே ஒருவன் நடந்தாலும், இருளின் பாதைக்குள்ளாய் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும், வெளிச்சத்தை தேவன் தந்து பலப்படுத்தி இந்த நாளிலேயும் மீண்டுமாய் உற்சாகப்படுத்தி, நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் சொன்னதை செய்யணும், நான் உன்னை கைவிடுவேன் என்று சொல்லி அன்றைக்கு யாக்கோபுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்த வார்த்தையின் மூலமாக
எங்கள் ஜீவனிலே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. praise the Lord. நாம் இருக்கிற இடத்துல ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 143 இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி. சங்கீதம் 143 வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகழமாக கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஆமென். Praise the Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு சிறிய பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் என்னுடைய இருதயத்திலையும் தந்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலேயும் இந்த காலை நேரத்திலையும் தேவன் அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய இருதயங்களை தொடுவார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உண்மையாகவே அந்த ஜீவனுள்ள வார்த்தையாய் மாறி உங்கள் இருதயத்தை உள்ளாயிருக்கிற பாரங்களையும் கஷ்டங்களையும் எல்லா விதமான பலவீனத்தையும் மாற்றுகிறதா இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. வான பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதுமே ஒளிந்து போகாது. அனுதினமும் நம்முடைய ஜீவிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த வேதாகமம். இதை நாம் அனுதினம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனங்களை நமக்குள்ளாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தைகள் நம்மை திடப்படுத்தி நம்மோடே கூட தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு சந்தோஷமான காரியத்தை அது நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலேயும் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 118 22வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 118 22வது வசனத்தை வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்குள்ளாய் தந்த சின்ன சின்ன காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. சோ இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக எடுத்துக்கொண்ட வேதத்தினுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தள்ளப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவமானப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், if you are rejected to someone, நீங்கள் ஒரு ஜனத்தின் மூலமாக, ஏதோ ஒரு குடும்பத்தின் மூலமாக, ஏதோ ஒரு நபரின் மூலமாக நீங்கள் தள்ளப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த காரியத்தை குறித்து தான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். நீங்கள் தள்ளப்பட்டவர்களாய், வீடு கட்டுவதற்கு ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, தாவீது அந்த குடும்பத்திலே ஒரு கடைசி மகனாக இருந்தார். ஈசாய்க்கு பிறந்த கடைசி மகன் தான் தாவீது. ஆனால் அவர் சகோதரர்கள், முன்பே பிறந்த சகோதரர்கள், அவர்கள் ராணுவத்திலே இருந்தார்கள், நல்ல அதிகாரத்தில் இருந்தார்கள், நல்ல வேலையிலே இருந்தாங்க.
ஆகவே தாவீதை குறித்து ஒரு அற்பமான காரியம் ஒருவேளை அவங்க சகோதரருக்கு இருந்திருக்கலாம். ஒருவேளை தாவீது படிக்காதவராக இருந்திருக்கலாம், ஒருவேளை ஆடு மேய்க்கிறவராக இருந்திருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திலே அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்ம வீட்டுல யாரும் ரொம்ப படிச்சுட்டாங்க அப்படின்னா அவன் தம்பியா இருந்தாலும் அவனை தலைமையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஒரு அண்ணன் படிக்கல அப்படின்னா அண்ணனுக்குரிய மரியாதை அண்ணனுக்கு கிடைக்காது, ஆனால் தம்பிக்கு நன்றாக கிடைக்கும். ஒரு மூத்த குமாரனுக்கு ஒருவேளை தகுதி அற்றவனா இருப்பானே, ஆனால் அந்த மூத்த குமாரனுக்கு இருக்கிற அந்த காரியங்கள் மரியாதை குடும்பத்தில் கிடைக்காது. அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்திருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு குடும்ப காரியங்களை குறித்து பேசும் பொழுது அவரிடத்திலே பேசுகிற ஆலோசனைகள் ஒரு மூத்த குமாரிடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் தகப்பனுக்கு இருக்காது. ஏன்னு சொன்னால் அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்திருக்கலாம். தான் தகப்பன் விரும்பின காரியத்தை அந்த மூத்த குமாரன் செய்யாதவராய் இருந்திருக்கலாம். ஆனா இளைய குமாரன் நன்றாய் படித்திருக்கலாம், நல்ல அந்தஸ்தில் இருக்கலாம், நன்றாய் அவன் சம்பாதிக்கிறவனாய் இருந்திருக்கலாம். ஆனா குடும்பத்திலே சில காரியங்களை குறித்து யோசித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது, குடும்ப காரியமோ, வீடு கட்டுகிற காரியமோ, திருமண காரியமோ, தங்கை குறித்த காரியமோ, மற்ற காரியங்களை குறித்து அவர்கள் பேச ஆலோசிக்கும் பொழுது மூத்த குமாரன் அவன் தள்ளப்படுகிறவனாய் காணப்படுகிறான். என்று சொன்னால் அவர் படிப்பு அறிவில்லாதவர், அந்த இடத்திற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி தன் தகப்பன் விரும்புகிறபடினாலே தன் இளைய குமாரனை வைத்து பேசுகிற ஒரு சூழ்நிலை இந்த நாளிலே காணப்படுகிறது. அநேக குடும்பத்தில் இதுதான் காரியம். தன்னுடைய தம்பியை வச்சு கூப்பிட்டு பேசுவாங்க, தங்கச்சி கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, ஆனால் முன்னாடி பிறந்த அண்ணனை கூப்பிட்டு வச்சு பேச மாட்டான். ஏன்னா அவன் தகப்பன் விரும்புகிற ஒரு காரியத்துக்குள்ள இருக்க மாட்டார், படிச்சிருக்க மாட்டாரு, கையில அந்தஸ்து இருக்காது, தன் தகப்பன் விரும்புகிற பணத்தை கொடுக்க முடியாது. ஆனா தகப்பன் அந்த ஸ்தானத்தை யாருக்கு கொடுக்கிறார்? இளையவனுக்கு கொடுத்துருவார். அந்த மூத்த குமாரன் அந்த வீட்டுல இருக்கிற அந்த பெரியவருக்கு அவ்வளவு துக்கம் இருக்கும், இருதயத்தில் அவ்வளவு பாரம் இருக்கும். அநேக குடும்பத்தில் இருக்கிற விஷயம் அதுதான். எல்லாரும் படிக்க வைப்பாங்க, நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அண்ணனுக்கு ஒருவேளை புத்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும், படிக்க மாட்டார், கொஞ்சம் குறைவான வேலையில தான் இருப்பார். ஆனா தம்பியோ தங்கச்சியோ நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா தகப்பன் தன் மூத்த குமாரன் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க மாட்டார். தம்பியை கூப்பிட்டு வச்சு பேசுவார், தங்கச்சி கூப்பிட்டு வச்சு பேசுவார். அந்த இடத்துல அவமானப்படுவார் மூத்த குமாரன். அவனுக்கு அவ்வளவு துக்கம் இருக்கும். அநேக குடும்பத்தில் இருக்கிற விஷயம் அதுதான். ஆனால் ஒருவேளை அப்படி தள்ளப்பட்டவர்களாய் நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களையும் எடுத்து அவர் கர்சனையாய் அவர் கருத்திலே வைத்து உங்களை அரவணைக்கிறவராய் காணப்படுகிறார். தாவீது வாழ்க்கையில் அப்படிதான் இருந்துச்சு. ஆடு வைக்க போயிட்டார். அவருக்கு முன்னாடி பிறந்த 7 குமாரர்கள் என்ன பண்ணாங்க? ராணுவத்தில் இருந்தாங்க, அந்த தேசத்துல பெரிய அதிகாரிகளா இருந்தாங்க. ஆனால் தேவன் பாருங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை காண்கிறார். எடுத்து வாசிங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், இவனுடைய சரீர வளர்ச்சியும் நீ பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேல் போகும்போது கூட தாவீதை பார்க்கும்போது இவன் சின்ன பையனா இருக்கிறான். தேவன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் விரும்புறது இல்லை. ஏன்னா மற்ற எல்லாரும் ராணுவத்துக்குள்ள இருக்கிறாங்க. ராஜாவாய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அவன் எல்லா ஒரு அதிகாரம் இருக்கணும், அவன் சரீர பலம் இருக்கணும், அவனை பார்ப்பதற்கு அப்படியே உருவம் அப்படியே அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற பிரகாரம் இருக்கணும். அப்படிதான் மனுஷனுடைய பார்வை இருக்கும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். உங்களை முகத்தை பார்த்து தேவன் அழைக்கிறது இல்லை, உங்கள் சரீரத்தை பார்த்து தேவன் அழைக்கிறது இல்லை, உங்களுக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து தேவன் அழைக்கிறது இல்லை. உங்கள் இருதயத்திலே தேவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை குறித்து தேவன் திட்டங்களையும் நோக்கங்களை வைத்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் யார் மூலமாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையாகவே தேவன் உங்களை அவர் அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். சாமுவேல் போறாரு, அங்க போய் அபிஷேகம் பண்றதுக்கு எல்லா குமாரரையும் கூப்பிடுறாரு. அந்த தேவன் சொல்றாரு, இவர்கள் அல்ல, இவர்கள் இல்ல, இவங்க யாருமே கிடையாது. அவர் ஈசாயிட்ட கேட்கிறார், வேற யாராவது இருக்கிறாங்களா? ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு புறக்கணிக்கப்பட்ட ரிஜெக்ட் பண்ணப்பட்ட தாவீது, அவர் எங்கே இருக்க? காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்க. சரி, வர சொல்லு. சாமுவேலும் பார்க்கிறார். பார்ப்பதுக்கு அவருக்கும் ஒரு இருந்திருக்கும், என்னடா இப்படி இருக்கிறாரு, சூழல் இவர் இருக்க மாட்டாரு, வேற யாராவது இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ பார்க்கிறதுமா, நான் பார்க்கறது இல்லை.
நீ முகத்தை பார்க்கிற, ஆனால் தேவன் இருதயத்தை காண்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க சொன்னா, from your family if you are rejected, தேவன் உங்களை கரங்களினாலே அவர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க சொன்னா, அது மிகப்பெரிய ஒரு வழி. என்ன சொன்னா, எல்லா பிள்ளைகளுக்குமே தகப்பனும் தாய் தன்னை கனப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். எல்லா சகோதரருக்குமே சகோதரர் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு மதிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கும். ஒரு திருமண காரியத்திற்கு போகும் பொழுது, இவரின் மூத்த குமாரன், இவர்தான் எங்க பெரிய அண்ணன், இவர்தான் எங்க பெரியப்பா, இவர்தான் எங்க பெரியம்மா, இவங்கதான் என்னுடைய அப்பா, இவர்தான் எங்க அம்மா என்று சொல்கிற ஒரு ஸ்தானத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனா நம்ம போகிற இடத்துல நம்முடைய அந்தஸ்தை பார்த்து, நம்முடைய முகத்தை பார்த்து, நம்முடைய சரீரத்தை பார்த்து, நம்முடைய ஆடைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? சில நேரத்துல புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கும். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். 17-28. அந்த மனுஷனோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாய் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளில் நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஆமென். அங்க பாருங்க, தாவீது கிட்ட அவங்க அப்பா என்ன பண்ணாரு? அண்ணங்களா ராணுவத்துல இருக்கிறாங்க, நீ போய் பார்த்துட்டு கையில கொஞ்சம் ஏதாவது கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்க அப்பா தகப்பன் அனுப்பி வைக்கிறார். ஆனா அவன் அந்த இடத்துக்கு போகும்போது அவன் சகோதரர்லாம் பாக்குறாங்க. சகோதரர்கள் பார்த்து என்ன பண்றாங்க? அவனை அங்கேயும் புறந்தள்ளுறாங்க. அதான் மிக ஒரு பெரிய ஒரு வலியான ஒரு காரியம். நீங்க ஒரு திருமண காலத்துக்கு போகும் பொழுது, நீங்க விசேஷத்துக்காக வெளியே போகும் பொழுது, உங்களை குறித்து அறிமுகப்படுத்துவதற்கு உங்க சகோதரர் வெட்கப்படுவாங்க. இது ஒரு என்னுடைய அண்ணா, இவருடைய தம்பி, இவருடைய தங்கை, இவர்கள் தான் என்னோட கூட பிறந்தவர்கள், இவர்கள் என்னுடைய பெரியப்பா, என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மாமா என்று சொல்லி தங்களை குறித்து அவர் உங்களை குறித்து பேசுவதற்கு அவர் வெட்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்ப்பதற்கு தோற்றத்திலையும் உங்கள் சரீரத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் ஸ்தானத்திலையும் நீங்கள் குறைவுபட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்படுறீங்க. அது மிகப்பெரிய ஒரு வழி. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஆடு மேய்த்துக் கொண்டது தாவீது எப்படி இருந்திருப்பார்? ஒரே நாற்றம் எடுத்து இருந்திருக்கும், குளிக்காம இருந்திருப்பார், அவர் ட்ரெஸ்ல வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா தேவன் அதை பார்க்கல, சரீரத்தை பார்க்கல, அவருடைய இருதயத்தை தான் தேவன் பார்த்தார். தேவன் அவனை ராஜாவாய் மாற்றினார். நான் ஒரு கடந்த மாதத்துல ஒரு கிறிஸ்துவ ஒரு சாதாரண குடும்பத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவங்க வீட்டு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன கிச்சன் கட்ட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்தாங்க. பழைய கயிறு தான் இருக்குதான்னு சொல்லி கேட்டார். நான் எதுக்குன்னு சொல்லி கேட்டேன். கிச்சன் கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறோம், சின்ன கிச்சன் கட்ட போறோம், ஒரு சின்ன குடிசை மாதிரி போட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லி நான் என்ன பண்ணேன், பழைய கை, நாங்க உபயோகப்படுத்தாத கயிறை அவன் கையில கொடுத்து அனுப்பிவிட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் போறேன், ஒரு அழகான குடிசை, ஒரு ஏழை விசுவாச குடும்பம், கையில பணம் கிடையாது, இருக்கிற வச்சது என்ன பண்ணாங்க, இருக்கிறத வச்சு அந்த எல்லாம் கொம்பெல்லாம் கட்டி ஓலை கட்டி ஒரு சின்ன அழகான குடிசையை கட்டியிருந்தான், கிச்சன் கட்டியிருந்தான். பார்ப்பதுக்கு அழகா இருந்துச்சு. நான் என்ன பண்ண, போய் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே அந்த இடத்தை ஆசீர்வதியும், அங்க இருக்கிற தானியத்தை ஆசீர்வதியும், பருப்பை ஆசீர்வதியும், எண்ணெய் ஆசீர்வதியும், யார் சமைத்தாலும் தகப்பனே நிரம்பி வழியில் ஆசீர்வதித்தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி நான் வீட்டுக்குள்ள போறேன். கீழே டைல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகுபடுத்தி வச்சிருந்தான். எனக்கு ஒரே ஆச்சரியம். இருக்கிற பழைய கயிறுலாம் வச்சு, பழைய ஓலை வச்சு, பழைய கொம்பு வச்சு, தேவையில்லாம ஒதுக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு அழகான குடிசையை கட்டிட்டாங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் போறோம், கீழே டைல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் கேட்டேன், என்னங்க டைல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி குப்பையில போட்டிருந்தாங்க டைல்ஸ் எல்லாத்தையும், நாங்க டைல்ஸ் கொண்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி சிமெண்ட், பழைய சிமெண்ட்லாம் அந்த வளர்த்து ஒடிச்சு நாங்க வாஷ் பண்ணி நாங்க டைல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படி சொன்னா, இன்னும் மற்றவர்களுக்கு வேண்டாம் என்று தூக்கிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கிறது. உங்களை யாராவது உங்க வீட்டுல தூக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை, இந்த பொண்ணு எனக்கு தேவையில்லை, இந்த பையன் எனக்கு தேவையில்லை, இந்த மகன் எனக்கு தேவையில்லை, யாராவது உங்களை தூக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் உங்களை எடுத்து உங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரலோக ராஜ்யத்திற்காக தேவன் உங்களை மீண்டுமா எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஏன் அப்படி சொன்னா, உபயோகப்படாத ஒரு காரியம் தூக்கி போடப்படும் பொழுது அதை உபயோகப்படுத்த நினைக்கிற ஒரு மனுஷன் அதை கொண்டு வந்து அழகுபடுத்தி அதை பாலிஷ் போட்டு அதை கழுவி தன்னுடைய குடும்பத்திற்கு அவன் சரியாய் பயன்படுத்திக் கொள்கிற ஞானம் அவனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், நம்மை உண்டாக்கினவர், நம்மை அழைத்தவர், நம்மை கற்பத்தின் கருவிலே நம்மை அறிந்து கொண்டவர், மனுஷர்கள், பெற்றோர்கள், சகோதரன் சகோதரி உங்களை புறம தள்ளினாலும் தேவன் உங்களை மீண்டுமா எடுத்து உங்களை கழுவி அவருடைய கரத்திலே வைத்து உங்களை பொற்கிரீடமாக பொக்கிஷமாக மாற்றுகிற வல்லமை தேவனுக்கு உண்டு. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மனம் வந்து யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் இன்றைக்கு மனுஷன் பார்க்கிற விதமாய் உங்களை பார்க்கிறதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நம்முடைய தேவன் இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆடு மேய்க்கிறவனை தேவன் தூக்கி எடுத்து அவனை ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். இன்றைக்கு உங்க குடும்பத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், வேண்டாம் என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை குடும்பத்திலே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் சொன்னால், தேவன் உங்களை எடுத்து அவர் மிகப்பெரிய காரியத்துக்குள்ளாய் ஸ்தானத்துக்குள்ளாய் தேவன் கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலை கல்லானவர். ஆமென். இன்னும் வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்கலாம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலை கல்லானவர். ஆமென். ஹல்லேலூயா. இங்க கிறிஸ்து குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, அந்த தேசத்துக்கு ராஜாவாய் பிறக்க வேண்டும் நினைத்த இயேசு கிறிஸ்து ஒரு ஏழையா தான் பிறந்தார். ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் இயேசு பிறந்தார். ஜனங்கள் பார்த்தாங்க, இவர் ராஜாவுக்குரிய அதிகாரம் இவருக்கு இல்ல, ராஜாவுக்குரிய முகபாவனை இவருக்கு இல்ல, ராஜாவுக்குரிய அந்த ஸ்தானம் இவர் பிறக்கிற இடம் அப்படி இல்லை. ஜனங்கள்லாம் அவரை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனம், எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி உங்கள் ஊர் கட்டப்பட்டு இருந்த செங்குத்தான மலையில் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். ஆமென். அவர் தேவாலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் அவர் என்ன பண்ணாங்க, புறம்பே தள்ளி. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எந்த நோக்கத்துக்காக உலகத்திற்கு வந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணல, அவர் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இவர் ராஜாவுக்குரிய அந்தஸ்து இவர் கிடையாது. ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தவர் புறம்பை தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, ஒரு தெய்வமா ஏற்றுக்கொள்ளல, தீர்க்கதரிசியா ஏற்றுக்கொள்ளல. அவர் என்ன பண்ணாங்க, புறம்பை தள்ள ஆரம்பித்தார்கள். அவர் கொலை செய்யும்படியா வகை தேடினார்கள். ரோமன் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமன் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், ரோமன் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணித்தார்கள், கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்து சொன்ன காரியங்களை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன் என்று சொன்ன போது கூட யாருமே நம்பவில்லை. ஆனா வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ரோமன் புஸ்தகம் 14வது அதிகாரம்
9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் மரித்தார், எழுந்தார், பிழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவை புறம் தள்ளி கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர் மரித்த போது கூட அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் நமக்காய் இன்றைக்கு அவர் பிழைத்தும் இருக்கிறார், அவர் ஜீவித்தும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவை புறம் தள்ளின ஜனங்கள் மத்தியிலே கிறிஸ்துவை கொண்டு என்ன நோக்கத்தை தேவன் வைத்திருந்தாரோ, எந்த நோக்கத்துக்காய் கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த காரியங்கள் நிறைவேற்றும்படியாய் தேவன் இன்றைக்கும் அவர் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மத்தியிலே அசைவாடும்படியாக, நம்முடைய மத்தியிலே உலாவும்படியாக இன்றைக்கு தேவன் நம்முடைய மத்தியிலே அவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை புறம் தள்ளினார்கள். கிறிஸ்துவை திட்டம் நிறைவேறக்கூடாது, அவர் மீண்டும் எழுதிவிடக் கூடாது, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறக்கூடாது என்று சொல்லி அங்க இருக்கிற ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார்கள். கல்லறைக்கு பெரிய ஒரு பூட்டை போட்டு வச்சாங்க. அந்த கல்லறை பெரிய கல்லை அடைச்சி வச்சாங்க. அதுக்கு மத்தியிலே காவலர்களை வச்சாங்க. ஒருவேளை சிஷ்யர்கள் அவருடைய பிணத்தை கொண்டு போய் என் தேவன் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லி அவர்களை புறம் கூறுவார்கள், பொய் சொல்வார்கள் என்று சொல்லி அந்த இடத்துக்கு காவல் வைத்தார்கள். ஆனால் தேவன் கிறிஸ்துவை கொண்டு என்ன நோக்கம் வைத்திருந்தாரோ சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்தது மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கும் நமக்காய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எபேசியர் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபைகள் ஸ்திரப்பட்டிருப்பது காரணம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவே மூலைக்கல்லாய் இருக்கிறபடியினாலே வேண்டாம் என்று சொல்லி புறம் தள்ளின கிறிஸ்துவின் மூலமாக தான் இன்றைக்கு சபையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். வேண்டாம் என்று தள்ளின கல்லை தலைக்கு மூலைக்கல்லாயிற்று. கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மத்தியிலே புறம் தள்ளப்பட்ட போது கூட இன்றைக்கு அவர் மூலமாகத்தான், அவர் மேல் தான் சபையை கட்டி வைத்திருக்கிறோம். நம் தேவன் மூலமாகத்தான் சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து மூலமாகத்தான் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டுமாய் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதத்துல வாசிச்சோம், சங்கீதம் 118:22 வாசிச்சோம். வேண்டாம் என்று தள்ளின கல்லே மூலைக்கல்லாயிற்று. கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி தள்ளி வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு சபையை கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் ஸ்திரப்பட்டு வைத்திருக்கிறோம். அவரே கிறிஸ்துவே நமக்கு தலைக்கு மூலைக்கல்லாய் இருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைப்பீர்கள் என்று சொன்னால், வேண்டாம் என்று தள்ளின கல்லை தலைக்கு மூலைக்கல்லாய் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக சங்கீதம் 118:22 பிரகாரமாக வேண்டாம் என்று தள்ளின கல்லை தலைக்கு மூலைக்கல்லாயிற்று. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்திலே ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை சமுதாயத்தின் மத்தியிலே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்திருக்கலாம். ஒருவேளை சொந்த சகோதரர் மத்தியிலே நீங்க புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஒருவேளை தகப்பன் மத்தியிலே நீங்க புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். யார் உங்களை யார் புறக்கணித்தாலும் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் வச்சிருக்கிறாரு. அவர் உங்களை ஒருபோது தள்ளுவதே கிடையாது.
நீ எப்படிப்பட்ட உருவத்தில் இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நீ விளையாட சேற்றில் இருந்தாலும் சரி, தேவனுடைய உள்ளத்தை பார்த்து அவருடைய கரம் பிடித்து அவருடைய எல்லா பாவத்தையும் கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பை தந்து ஞானஸ்நானத்தை தந்து பரிசுத்தாவினால் நிரப்பி இன்றைக்கு அவருக்கு தேவையான ஒரு பெரிய காரியத்துக்குள்ளாய் தேவன் உங்களை கொண்டு போக வல்லவராய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு தேவையான காரியம் ஒண்ணே ஒன்றுதான். உங்கள் விசுவாசத்தை சீயோன் மேல் வைத்திருக்கிற மூளைக்கல்லாகிய கிறிஸ்து மேல் வைக்க வேண்டும். நீ கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும் பொழுது தேவன் உங்களை ஒரு பொழுதுமே உங்கள் விசுவாசத்திலே குறைபடாதபடி வெட்கப்படாதபடி செய்வாராக. நீங்க இருக்கிற கண்களை மூடிக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு இருப்பேன் என்று சொன்னால் தேவன் உங்களை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு தாவீது ஆளுமைக்கிறவராய் இருந்த போது கூட அவன் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். தேவன் அவரை ராஜாவாய் மாற்றினார். கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி பிறந்தலின் நாட்களில் கூட கிறிஸ்து நமக்காய் மரித்து நமக்காய் எழுந்து அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தது போல இன்றைக்கு உங்கள் மூலமாய் உங்களை புறக்கணித்த குடும்பத்தின் மூலமாக நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவன் உங்களை மீண்டுமாய் எழுப்பி உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் முகத்தை பார்க்கிறாங்க, ஆனால் நம்முடைய தேவன் உங்கள் இதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். யார் முன்பாக நீங்கள் கண்ணீரோடு விதித்தீர்களோ அவர்கள் முன்பாக தேவன் உங்களை கம்பீரமாய் இருக்க வைக்க போகிறார். உங்கள் கண்ணீரை எல்லாவற்றையும் துருத்தில வச்சிருங்க. உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் துருத்தில வச்சிருங்க பார்க்கலாம். ஒரு போது நம்மை தள்ளாதவர், நம்மை கைவிடாத தேவன். உங்களை வேண்டாம் என்று சொல்லி யார் துரத்தினாலும் இந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை, இந்த பிள்ளையினால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, உங்களை யார் புறம்பே தள்ளினார்களோ அவர்கள் முன்பாகவே தேவன் உங்களை மீண்டுமாய் உங்கள் வாழ்க்கையை துளிரோட செய்ய போகிறார். இனி இந்த பிள்ளையினால எந்த வளர்ச்சியும் கிடையாது. இனி ஊனமுற்றவர், இவனால எந்த விதமான சந்தோஷமே குடும்பத்துல இல்லைன்னு சொல்லி யாராவது புறக்கணிச்சிருந்தாங்க அப்படின்னா தேவன் உங்கள் முகத்தை பார்த்து அவருடைய காரியத்துக்காய் உங்களை எடுத்து பயன்படுத்த போறார். அலங்கார வாசல்ல சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் இருந்தான். போற வரவங்க எல்லாம் அவனை பிச்சை போட்டாங்க. அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய குடும்பத்தார் காலையில கொண்டு வந்து அந்த அலங்கார வாசல்ல வைப்பாங்க. அவனுக்கு பிச்சைக்காரன் மாதிரி பணம் போடுவாங்க. திரும்ப சாயங்காலம் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு வந்து நிலைமை அவ்வளவுதான். ஆனா சீஷர்கள் பேதுரு யோவானும் அந்த தேவனிடத்துக்குள்ளாய் போகும்பொழுது அவன் எப்பொழுதும் கூட அவனிடத்திலே பிச்சை கேட்டான். ஆனால் அவன் பிச்சை போடல. தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதத்தை செய்தான். யார் பிச்சைக்காரன் சொல்லி பிச்சை போட்டு வெளியே உட்கார வைத்தார்களோ அவன் துள்ளி விழுந்து உள்ளே பிரவேசித்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே மனுஷன் முன்னாடி, குடும்பத்துக்கு முன்னாடி, சகோதரன் முன்பாக, சகோதரி முன்பாக, மற்ற உற்றோர் முன்பாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்களாக இருப்பேன் சொன்னா தேவன் உங்களை கரம் பிடித்து மீண்டுமாய் எங்கே விழுந்தியோ அதை இடத்துக்குள்ளாய் கொண்டு வந்து மகிமைப்படுத்த போறார். ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி நன்றி சொல், நன்றி நன்றி
இருக்கிற இடத்துல கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என் சகோதரமாக நான் புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கிறேன். என் குடும்பத்துக்குள்ளாய் என்னால் போக முடியல. ஒரு வியாதியஸ்தனா இருக்கிறேன். அலங்கார வாசலில் உட்கார்ந்து கொண்டது பிச்சைக்காரன் ஊனமற்றவனாய் இருந்தவன். அலங்கார வாசலுக்குள்ளாய் தேவாலயத்துக்குள்ளாய் எழுந்து ஓடினது போல, துளி வைத்து ஓடினது போல தேவன் உங்களையும் உங்கள் கால்களையும் திடப்படுத்தி, இருதயத்தை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, யாருமே அவமானப்படுத்தினாலும் அவன் முன்பாக தேவன் உங்களை மீண்டுமாய் எழுந்து ஓடும்படியாக செய்ய போகிறபடினாலே கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை நன்றிகளை சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க, நன்றி, நன்றியோடு சொல்லுங்க, நன்றி, நன்றி. உங்கள் விசுவாசத்தை மூளைக்கல்லாய் கிறிஸ்து மேல் வைக்க வேண்டும். அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். உங்கள் கண்ணீரையும் தேவன் ஜெயமாய் மாற்றப் போகிறார். உங்கள் கண்ணீரின் துருத்தியிலே வைத்து அது மீண்டும் உங்களை பலப்படுத்தி மான்கால்களை போல வர செய்ய போகிறார். ஆவியானவரே சமூகத்தில் வருகிறோம். ஒருவரே பெரியவர், மகத்துவங்களை செய்கிற நாம் சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, நாம் மையப்படுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்தி பலப்படுத்துவதாக, இருக்கிற இடத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே கிரியை செய்வீராக. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு நாம் செலுத்தி நாம் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். இருக்கிற இடத்திலே சந்தோஷம் சமாதானம் உங்களோட கூட வாசம் செய்யட்டும். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.